டிடிவியை நான் வந்து ஒரு விதத்தில் நான் பாராட்டுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அமைச்சர் வைத்திலிங்கம் போய் நேற்று திமுகவில் சேர்ந்துருக்காரு. இல்லை, எதுக்கு டிடிவியை பாராட்டுறீங்க? பாஜக சேர்ந்தனாலயா? இல்லை பாரதிய நான் என்ன சொல்கிறேன் வரேன், அதிமுக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. பதவி அதிமுக கொடுத்த எம்எல்ஏ பதவி வேணான்னு சொல்லி நேற்று அப்பாவுக்கிட்ட ராஜினாமா பண்ணிட்டீங்க. ஆனால் அதிமுகவில் 4 தடவை அமைச்சராக இருந்து ஒரு தடவை எம்பியாக இருந்து சம்பாதிச்ச பணத்தை வண்டி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை கொடுங்களேன். அப்போ நீங்கள் உண்மையானவரை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொகுதி பங்கீடுல பிரச்சனை வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாரோடைய அதிமுக கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளோட ஒரே நோக்கம் திராவிட மாடலை தூக்கி எறியணும், அவங்க ஆட்சியை தூக்கி எறியணுன்றதுனால தான். இப்போ டிஎம்கேவை நான் தட்டி கேட்குறேன். இப்போ டிஎம்கே தான் இங்கே ஆட்சியில் இருக்குது, அதனால நான் தட்டி கேட்குறேன். நாளைக்கு ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி இருக்கும்போதே ஏடிஎம்கே தவறு செஞ்சாலும் நிச்சயமாக தட்டி கேட்குற முதல் ஆளாக இந்த நாராயணனாக தான் இருப்பேன். செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது யாருன்னா, சாமானிய மக்களின் குரலாக நீட் நாராயணன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்றைய அரசியல் கள நிலவரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதாவது அதிமுக திமுக கூட்டணி ரெண்டுமே வந்து யாரு நீயா நானான்ற அளவுக்கு போட்டி ஆளுங்களை சேர்த்துட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் வந்து இனிமேல் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை, சேர்த்தாலும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது. அதனால் அதிமுக இதில் ரன்னிங்கில் இருக்குது. நேற்று கூட டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அடுத்த பிரேமலதா போகிறாங்க. தனி அரசு ஏற்கனவே போய் கொங்கு மண்டலத்திலேருந்து போய் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து தனி அரசு அவர்கள் போய் எடப்பாடியை சந்திச்சிருக்காரு. அதில் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள். இப்போ டிடிவி பார்த்தீங்கன்னா அவெல்லாம் சேர மாட்டாரு நினச்சி, எடப்பாடியோட கூட்டணி போக மாட்டாருன்னு. அதாவது வந்து டிடிவியை நான் வந்து ஒரு விதத்தில் நான் பாராட்டுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அமைச்சர் வைத்திலிங்கம் போய் நேற்று திமுகவில் சேர்ந்துருக்காரு. இல்லை, எதுக்கு டிடிவியை பாராட்டுறீங்க? பாஜக சேர்ந்தனாலயா? இல்லை பாரதியோட சேர்ந்ததுனால நான் பாராட்டல. அதாவது வந்து கொள்கை எடப்பாடி பழனிசாமி எதிரின்னு அவர் சொன்னது உண்மை. ஆனால் எடப்பாடியோட கூட்டணி வச்சா தூக்கில் தொங்கலான்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய ஒரே கொள்கை என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த காரணத்தை காட்டி இப்படி கூட்டணி காரணத்தை காட்டி அவர் கூட்டணி வச்சிருக்காரு. அதை வந்து வரவேற்கணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா வைகோ திட்டாத திட்டு கிடையாது ஸ்டாலின், இல்லையா? இதே கம்யூனிஸ்ட்டு 2G ஊழல் வழக்கில் என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அரசியலில் இதெல்லாம் சகஜம், அதை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூடாது. ஆனால் அவர்களுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலை ஒழிக்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அந்த ஒரே குறிக்கோளுக்காக தான் அவர் சேர்ந்திருக்காரு, தவிர மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ வைத்திலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் வந்து திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கு என்ன சொல்கிறார்? எடப்பாடி பழனிசாமியை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அந்த உண்மையான காரணம் அது கிடையாது. என்ன காரணம்? அவரோட உண்மையான காரணம் என்னன்னா, அவர் திமுகவில் போய் சேர்ந்ததுக்கு அவருடைய தொகுதி வந்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. அந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் ஜெயலலிதா பீரியட்லேருந்து அவர் தான் எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருக்காரு. அங்கே அவருக்கு போட்டியாக ஈக்குவலாக ஒரு ஆள் இருக்குது, மா சேகர்னு சொல்லுவாங்க, ஒரத்தநாடு நகர்மன்ற தலைவர். இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கார். அவர் நிறையா தடவை சீட்டு கேட்டும் அவருக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணியிருந்தே இதே வைத்திலிங்கம் தான். ஏன் இந்த வைத்திலிங்கத்தை வளர்த்து விட்ட ஒரு ஆள் சீனியர் இருந்தார், கு தங்கமுத்தட்டு. அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ. அதாவது வந்து ஜெயலலிதா வந்து சேவலாக இருக்கும் பொழுதே அந்த திருவோணம்ன்ற தொகுதியில் நின்று ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ அவர். அவ்வளோ விசுவாசமான ஆள். ஆனால் வைத்திலிங்கத்தை ஒன்றிய செயலாளராக்கி மாவட்ட செயலாளர் தன்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்து அவ்வளோ வளர்த்து விட்டவரே அவர் தான். ஆனால் அப்பேற்பட்டவரே 4 தடவை எம்பி தேர்தலில் வைத்திலிங்கம் ஜெயிக்க வைக்கலை. என்ன காரணம்னா அவருடைய சுயநலம். அதாவது ஜெயலலிதாவுக்கு இவரை விட அவருக்கு மதிப்பு அதிகம். அதனால் இவர் எம்பி ஆகிட்டா இன்னும் மதிப்பு அதிகமாகிடுமேன்றதுக்காக அவரை வளர விடாமல் பண்ணார். திமுக அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? வைத்திலிங்கத்துக்கு அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமா? அங்கீகாரம் கிடைக்குது. இப்போ அவர் போனது வந்து ஒரத்தநாடு தொகுதியில் இப்போ ஏடிஎம்கே கிட்ட போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கிற மா சேகருக்கு தான் அங்கே ஒரத்தநாடு தொகுதி சத்தியமாக நிச்சயமாக கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஸோ வைத்திலிங்கத்துக்கு பேராவூர்னியோ இல்லை வேறு ஏதாவது தொகுதியோ கொடுப்பாங்க. அதனால் இவர் வந்து அந்த ஒரத்தநாடை விட்டு போகிறதுக்கு இவருக்கு மனசு. ஸோ ஒரத்தநாடு தொகுதி கிடைக்கணுன்னா எந்த இடத்துக்கு போகணும்? நம்ம திமுகவுக்கு போகணும். அந்த ஒரு கான்செப்டில் தான் அவர் திமுகவுக்கு போயிருக்காரு. இன்னொன்று அவர் வந்து சொல்லியிருக்கார், எடப்பாடி பழனிசாமி எனக்கு பிடிக்கல, கட்சியோட நடவடிக்கை பிடிக்கலன்னு. நான் என்ன சொல்கிறேன் வரேன், அதிமுக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. பதவி அதிமுக கொடுத்த எம்எல்ஏ பதவி வேணான்னு சொல்லி நேற்று அப்பாவுக்கிட்ட ராஜினாமா பண்ணிட்டீங்க. ஆனால் அதிமுகவில் 4 தடவை அமைச்சராக இருந்து ஒரு தடவை எம்பியாக இருந்து சம்பாதிச்ச பணத்தை வண்டி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை கொடுங்களேன். அப்போ நீங்கள் உண்மையானவரை நான் ஒத்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? சுயநலம். புரியுதுங்களா? இப்போ திமுகவில் அங்கே வெயிட்டான பார்ட்டி அந்த ஒரத்தநாடு தொகுதியில் வேறு ஆள் இல்லை. ஏன்னா அந்த வைத்திலிங்கத்தை ஜெயிச்ச ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், புல்லட் ராமச்சந்திரன்ட்டு. ஆனால் கம்மியான ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சார். கொஞ்சம் அவரும் ஸ்ட்ராங்கான ஆள். அவர் இப்போ வயசாகிடுச்சு, முடியலை.
அதனால் அவருக்கு அடுத்தபடியாக திமுகவில் சொல்கிற அளவுக்கு அங்கே பெரிய ஆள் எதுவுமே கிடையாது. பழனி மாணிக்கம் பையனை தம்பியெல்லாம் போட்டால் அங்கே ஒன்றும் இதுவாகாது. அதனால் பார்த்தாங்க அவங்க திமுகவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தேவை, இவருக்கும் அந்த தொகுதியை வேட்பாளராக நிற்கிறதுக்கு ஒரு கட்சி தேவை. அதனால் இவர் வந்து திமுகவுக்கு போயிட்டார். ஆனால் எப்படி இவர் போனாலும் இவருக்கு டஃப்பு கொடுத்து நிச்சயமாக மாசேகர் அந்த இடத்துல ஜெயிப்பார். ஏன் சொல்கிறேன்னா, தொடர்ந்து அந்த ஒரத்தநாடு பேரூராட்சி தலைவராக இருக்கிறதே அவரும் அவர் பொண்டாட்டியும் தான். லேடிஸ் வந்தால் அவங்க பொண்டாட்டி, ஜென்ட்ஸ் வந்தால் அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களை வந்து நல்லா கவர்ந்து வச்சுக்கிட்டு நல்லா செய்யக்கூடிய ஆள், ஒரு நல்ல மனிதர். அதனால் வந்து இப்போ வைத்தியலிங்கத்துக்கு ஒரு பெரும் போராட்டமே அவர் தான். அவரை ஒரு காரணத்தை வச்சு தான் அவர் வந்து திமுகவுக்கு போயிருக்கார். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அமிச்சோம், இவர் போகலன்னா அதான் காரணம். ஓகே, இப்போ அதிமுக கூட்டணியில் வந்து பல கட்சிகள் உள்ளே போயிட்டு இருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு சீட்டு தொகுதி பங்கீடு வரும்போது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன், எந்த கட்சியாக இருந்தாலும் தொகுதி பங்கீடு பிரச்சனைகள் வரதான் வரும். இப்போ திமுக காங்கிரஸில் கூட கேட்குறாங்க, எங்களுக்கு துணை ஆட்சியில் பங்கு கொடுங்க, எங்களுக்கு வந்து 30 சீட்டாவது வேணுங்கிறாங்க காங்கிரஸில். என்ன இப்போ விடுதலை திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நாங்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் 10 தொகுதியாவது இந்த தடவை கேட்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட்டுக்காரன் எங்களுக்கு 5 கூட அவனுக்கு 5, அந்த கம்யூனிஸ்ட்டுக்கு 5 கூடன்னு அவனும் கேட்க தான் கேட்பான். தொகுதி பங்கீடுன்றது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொகுதி பங்கீடுல பிரச்சனை வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாரோடைய அதிமுக கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளோட ஒரே நோக்கம் திராவிட மாடலை தூக்கி எறியணும், அவங்க ஆட்சியை தூக்கி எறியணுன்றதுனால தான். அதனால் அதிமுக வந்து 160 சீட்டில் நிற்கிறத 140 சீட்டில் நின்னா கூட தனி மெஜாரிட்டியில் அவங்களால ஜெயிக்க முடியும். இன்னொரு இது இருக்குது, இப்போ திருப்பியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே. அதாவது அவங்க என்ன கான்செப்டில் பேசுகிறாங்கன்னா, அதிமுக 2ஆக போயிடுச்சு 3ஆக போயிடுச்சு அதனால் வந்து பேசுவாங்க. இல்லை பாஜக அதிமுக கூட்டணி வச்சனால அதிமுக அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் பார்த்தா வந்து இதே மாதிரி தான் சொன்னாங்க போன எம்பி தேர்தலில். பிஜேபி ஒரு 1000 ஓட்டு பிஜேபி, அது எங்கே ஓட்டு வாங்க போகிறது. ஆனால் போன எம்பி தேர்தலில் பிஜேபி தனியாக அதிமுக கூட கூட்டணி இல்லாமல் எத்தனாவது இடத்துக்கு வந்து, பல இடங்களில் 2வது இடத்துக்கு வந்து. மதுரையில் பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் ஓட்டு. ஒவ்வொரு தேர்தலையும் அந்த எம்பி தேர்தலில் 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கி தான் அவங்க வந்தாங்க. ஏன் நம்ம சென்னை வேளச்சேரி தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் வேளச்சேரி தொகுதியில் ஒண்டி 52,000 ஓட்டு அந்த அம்மா வாங்கியிருந்தாங்க. அதனால் இந்த தடவை வேளச்சேரி தொகுதியை பிஜேபி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே எங்களுக்கு தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? அதனால் பழைய பிஜேபி மாதிரி நினைக்க முடியாது. அதாவது பிஜேபியை வந்து தமிழக மக்கள் வந்து இவங்க வந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க, அதனால் வந்து இவங்களுக்கு ஓட்டு விழாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அதாவது திமுக தரப்புலேருந்து கலப்பி விடுற ஒரு பொய்யான பிரச்சாரம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தமிழக மக்களுக்கு இப்போ நல்லாவே கான்சன்ட்ரேட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ பராசக்தின்னு ஒரு படம் வந்து அதில் கூட பார்த்தீங்க, அதில் இந்தி திணிப்பை எதிர்த்து சிவகார்த்திகேயன் போராடுற மாதிரியும் ஜெயம் ரவி அவர்கள் அரசாங்க அதிகாரி மாதிரியும் மத்திய அரசாங்க அதிகாரி மாதிரி நடிச்சிருந்தாங்க. ஆனால் படம் ஓடிந்தா ஓடலை. என்ன காரணம்? அந்த இந்தி திணிப்பு மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிற மக்களாக இருந்தால் அந்த படத்தை போய் பார்த்துருப்பாங்கல்ல. ஏன் பார்க்கல? படம் அவுட்டு, ஃபெயிலியர். ஸோ அந்த இந்தி திணிப்புன்றதெல்லாம் அன்னையோட போச்சு. இன்றைக்கி அதெல்லாம் வந்து எவனும் சேட்டை பண்ணுறது இல்லை. இவங்க அரசியல் பண்ணுறதுக்காக அதை சொல்லிக்கிட்டு தமிழன் இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏமாத்துவேன். நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கல, என்ன காரணம் ஆதரவாக பேசுறதுக்கு? அதாவது நான் வந்து பாஜகவுக்கு ஆதரவுனா, இன்னைக்கு பாஜகவில் போய் எத்தனை பேர் என்னை கூப்பிட்டாங்க. டால்பின் ஸ்ரீதரை தெரியும், எஸ்ஜி சூர்யா ஐயாவை தெரியும் எனக்கு. நாமளை போய் நான் பார்க்கலாம், நான் சேர்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. புரியுதுங்களா? நான் ஒன்றும் பிஜேபி ஆதரவாளர் கிடையாது. இல்லை, எல்லா நேர்காணலையும் பார்க்கும்போது நேர்காணலை பார்க்குறேன்னா அவங்க செய்கிற நாட்டுக்கு அவங்க செய்கிற நல்லதை நான் எடுத்துரைக்கிறேன். புரியுதுங்களா? நாளைக்கு அவங்களே ஆட்சிக்கு வந்து தவறு செய்தாலும் நிச்சயமாக நான் தட்டி கேட்பேன். இப்போ டிஎம்கேவை நான் தட்டி கேட்குறேன். இப்போ டிஎம்கே தான் இங்கே ஆட்சியில் இருக்குது, அதனால் நான் தட்டி கேட்குறேன். நாளைக்கு ஏடிஎம்கேவை வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கும்போதே ஏடிஎம்கே தவறு செஞ்சாலும் நிச்சயமாக தட்டி கேட்குற முதல் ஆளாக இந்த நாராயணனாக தான் இருப்பேன். புரியுதுங்களா? அதனால் அதுக்காக நான் பாரதிய இது வந்து எல்லாரும் சொல்கிறது தான். ஒரு கட்சியை தாக்கிட்டு இன்னொரு கட்சி பக்கமாக பேசினா உடனே அது அவன் அந்த கட்சிக்காரன்னு சொல்கிறது தான். இல்லை, நடுநிலையுமே பேசுறது எப்படி இருக்குது? ஒரு பாஜக சைடு ஆதரவாக அவங்க ஆதரவாக பேசுறது எப்படி இருக்குது? ஆதரவாக நான் பாஜக ஆதரவாக நான் ஒன்றும் பேசலையே. அவங்க செய்கிற நன்மைகளை தான் நான் சொல்கிறேன். நான் புரியுறதுங்களா? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலான்னு எல்லா நிதியும் அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து என்னவோ தன் நிதியை கொடுக்குற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. பாஜக என்னென்ன நல்ல திட்டங்கள் பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கி வந்து வீடு கட்டுற 2.25 லட்சம் வீடு கட்டுற திட்டம் இல்லை, கலைஞர் வீடு திட்டம் ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாம் பண்ணாங்கல்ல. சரி, கலைஞர் வீடு கட்டுற திட்டத்தினால எத்தனை பேர் கடனாகி தெருவில் நின்னான்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 50,000 ரூபா கொடுத்தாரு. இல்லை, மோடியில் வந்து எத்தனை பயன் அடைஞ்சிருப்பாங்க? அவர் வீடு கட்ட திட்டத்தில் வந்து எத்தனை பேர் பயன் அடைஞ்சிருப்பாங்க? எத்தனை பேர் பயன்? அதுலேயே இப்போ ஜிஎஸ்டி விலை உயர்த்தினதுலேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு இருங்க, நீங்கள் ஜிஎஸ்டிக்கு வரீங்கல்ல, நான் ஒன்று கேட்குறேன். ஜிஎஸ்டி முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி? ஜிஎஸ்டின்றது ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸு. அதை வந்து மத்திய அரசாங்கம் போடுதுன்னா மற்ற மாநிலத்தோட நிதி அமைச்சர்கள் அனுமதி இல்லாமல் ஜிஎஸ்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற அமைச்சர் தங்கம் தென்னரசு எதுக்காக அங்கே
ஒப்பீனியன் அவர் ஒப்பீனியன் சரின்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு வரணும். இதுக்கு சொல்லுங்கள், இதுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியுமா? மற்ற மாநிலங்களோட நிதி அமைச்சரோட ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க ஜிஎஸ்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இருக்கிற நிதி அமைச்சர் ஏன் வந்து இவர் வந்து கையெழுத்து போட்டுட்டு வர்றாரு, இவர் ஜிஎஸ்டி எதுக்கு ஒத்துக்கிட்டு வர்றாரு? இன்னும் பார்த்தா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியை விட எஸ்எஸ்டி தான் அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? பெட்ரோல் டீசல் விலைக்கு ஒரு மாநிலத்துக்கு 1 லிட்டர் டீசல் பெட்ரோல் விலை கிடைக்கிற லாபம் மத்திய அரசாங்கத்துக்கு 16 ரூபா. ஆனால் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கிடைக்கிற லாபம் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு 26 ரூபா. இவங்க 4 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க, அவங்க 4 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ 16 ரூபா லாபம் வர வந்தவன் 4 ரூபா கம்மி பண்ணுறது பெரிய விஷயமா? இல்லை 26 ரூபா லாபம் வர நீ 4 ரூபா கம்மி பண்ணுறது பெரிய விஷயம்? சொல்லுங்கள் நீங்களே. இப்போ சமீபத்தில் கூட இந்த மழைநீர் வெள்ளத்துக்கு 4000 கோடி ஒதுக்கிந்து உங்களுக்கு தெரியும் அந்த மேட்ரு நடந்தது. அப்போது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ இதில் குளறுபடி பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியிலன்று இதில் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க நிர்மலா சீதாராமன் என்ன கேட்டாங்க? முதல்ல ஸ்டாலின் அவர்களே நீங்கள் என்ன தேசிய பேரிடரா சொல்லுங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? 92% முடிச்சு போச்சு, ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுன்னு. நீங்கள் தண்ணி தேங்கிறதுக்கு அப்புறம் அமைச்சர் நேரு சொல்றாரு 42% முடிஞ்சிருக்கு, இன்னும் முடியணும்ட்டு. அதில் எது உண்மை? உங்களுக்கு தெரியுமே, கொடுத்த நிதிக்கு கணக்கு கொடுங்கன்னு தான் அவங்க கேட்டாங்க. அதுக்குள்ளே சின்னவருக்கு என்ன பொத்துக்கிட்டு வருது? உங்கள் அப்பா வீட்டு காசியாக நாங்கள் கேட்குறோன்ட்டு நான் கேட்குறான். அப்போ நான் அவனை கேட்குறேன், நீ உங்கள் அப்பா வீட்டு காசா நீ கொள்ளை அடிக்கிறதுக்கு மக்களோட வரி பணம் தானே? அப்போ கொடுத்தவன் கேட்க தானே கேட்பான். அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ ஊழல் பண்ணாலும் கேள்வி கேட்டால் உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து கணக்கு வழக்கு கேட்கறதுனால தான் அவர் கட்சியை விட்டே நிற்கினாங்க. அவங்க வைகோ அவர்கள் மகனுக்கு ஏன் பதவி கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்காக தான் வைகோவை கட்சியை விட்டு நிற்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது மாதிரி இது.